Hello everyone, welcome to Developers Life. I am Sena. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மந்த் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அண்ட் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இயர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன் வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. ஃபைன். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீக்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் 29 மே 2022 இது வரைக்கும் நடந்த ஒரு மார்க்கெட்டோட அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் அனலைஸ், அதாவது LIC ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த ஐபிஓ வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஓ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து என்ன ஆச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு. ஸோ என் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ இமிடியேட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்பயுமே பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு ஐபிஓ வந்து ஏறும் இறங்குமா அப்படின்னு ஈஸியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இமிடியேட்டாக ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நானும் சொன்னேன் என்னோட ஐபிஓ வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஃபைன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் அனலைசஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்றது ஒரு டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை நான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டி அனலைசஸ் பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறுமா இறங்குமா அப்படின்னு. அதோட டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபைன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டாக் அனலைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா LIC ஐபிஓ. ஸோ இது வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு வாங்க வேண்டிய நிலைமையில் நம்ம இல்லை, ஏன்னா மார்க்கெட் அந்த நிலைமைக்கு மாறிக்கிட்டு வருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்குறா இருந்தால் 850, அதாவது 840 வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து வாங்கணும். அது வரையும் வாங்காதீங்க, ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் நிலைமை சரியில்லை. ஓகேங்களா. ஸோ இந்த 840க்கு மேலே போனால் பை எபோவ் 840க்கு மேலே போனால் வாங்குங்க. அடுத்த லெவலான 860 வரையும் போகும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. அதுக்கு மேலே போகுன்றது நம்ம கையில் இல்லை, மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பொறுத்து தான் மாறும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலமை. LIC ஐபிஓ வாங்குறா இருந்தால் 840க்கு மேலே போய் வாங்க, அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. இப்போதைக்கு 840க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கணும் அந்த ஐபிஓ, இந்த ஸ்டாக். அப்போ தான் நீங்கள் வாங்குறதுக்காக ஒரு கரெக்டான என்ட்ரி அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஓகேங்களா. ஃபைன். அதுக்கப்புறம் அந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா செக்டாருமே கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டார் வந்து ரொம்ப டவுனுக்கு அடுத்து ஒரு யூட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பாருங்களேன், இங்கே 36,700ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 வச்சுக்கோங்க. 36,500லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இறங்கிருக்குமா, 2,800 வரையும் வந்திருக்கு, 2,750 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா. 600ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், 500ன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ எவ்வளோ பெரிய டவுன் கொடுத்துருக்கு இந்த ஐடி செக்டர். ஸோ இப்போ என்னென்னா ஒரு வீக்லியில் வந்து ஒரு டோஜி விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு யூட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷனில். இன்கேஸ் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஏற ஆரம்பிக்குதுன்னா, ஸோ நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது வந்து இன்ஃபி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஃபி வாங்குறா இருந்தால் 1,500க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும் இன்ஃபி. ஓகேங்களா. அதே மாதிரி டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெக் மஹிந்திரா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஏற்றம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுவும் பாருங்கள், ஒரு டோஜி விழுந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 1,200க்கு மேலே போனால் தான் வாங்கணும், அதுக்கு கீழே வாங்கக்கூடாது. ஓகேங்களா. இது என்னோட ரெக்கமெண்டேஷன். நீங்களும் அனலைஸ் பண்ணலாம் இது வாங்கலாமா வேணாமா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் கொஞ்சம் பூம் ஆகும்னு சொல்கிறாங்க,
பட் அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்படி ஆட்டோ செக்டார் வந்து ஒரு நல்ல யூட்டர்ன் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐ வச்சுக்கோங்க அது மேலே. ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ஏறும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 450க்கு மேலே போனால் வாங்க, அது கீழே வாங்கவே வாங்காதீங்க. சொல்ல முடியாது, எது வேணுமானு நடக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள ஸ்டாக் அனலைசஸ். ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா இதுவும் அசோக் லேலாண்டும் வாங்க, ஒரு விதமான யூட்டர்ன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அசோக் லேலாண்டும் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு சரியான அடி வாங்கினுச்சு. எவ்வளோ 95 ரூபாய்க்கு வந்திருக்கு பாருங்கள், நம்ப முடியாத அடி வாங்கிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்னால கொஞ்சம் ஏறி கேப் அப் ஆகி இங்கே வரையும் வந்திருக்கு. ஸோ வாங்குறா இருந்தால் 145க்கு மேலே போனால் தான் வாங்கணும். அப்புறம் தான் அது லாங் பேக் ஹையை வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. மற்ற ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பயங்கரமாக அடியாகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறது வந்து LIC எதுவும் கொஞ்சம் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்குறேன். என்னோடய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாடா பவர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் டவுனில் இருக்குது, கண்டிப்பாக ஏறும். ஸோ கொஞ்சம் வெயிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் ஸ்டாக் அனலைசஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தளவு மார்க்கெட் கிராஷ்னால் எப்போ உண்மையான கிராஷ்னால், ஸோ 2020 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ மார்க்கெட் வந்து ஹோல்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிகமான 5% அளவு வந்து மார்க்கெட் விழுந்துருச்சு. ஸோ அப்படி விழுந்துருச்சுன்னா ஒரு அந்த ஒரு பதட்டத்தை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு நர்வ்ஸ் வரும், எல்லாரும் பயங்கரமாக விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காண்டி திடீர்னு 15 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே அந்த அளவுக்கு நடந்தது இல்லை. ஸோ என்னை பொறுத்தளவு மார்க்கெட் கிராஷ் ஆகுமா கேட்டிங்கன்னா அது ஆகாது, கன்ஃபார்மாக சொல்லவும் முடியாது. ஆனால் ஆல்ரெடி என்னைக்கு FIA விற்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்டு போனதே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து மணி கண்ட்ரோல் சைட்டில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. FIA அண்ட் DA ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்துக்குங்க. ஸோ இதில் கேஷ் செக்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் முக்கியமாக. அதில் நெட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸை பாருங்கள். ஸோ FIAவோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், இதில் நல்லா தெளிவாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் DAயை நீங்கள் விட்டுறாதீங்க. அது வந்து அது ஒன்றும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. நினச்சா கூட PM ஃபண்டிலேருந்து கொஞ்சம் வாங்குவாங்க, பிரசிடென்ட் ஃபண்டிலேருந்து வாங்குவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி வாங்குவாங்க. RBI நினச்சா என்ன வேணுமா பண்ணலாங்க. அவங்க திடீர்னு உங்களுக்கு வந்து கடன் தொகை கொடுக்கலாம். ஒரு விதமான சர்டன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து RBI வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் காசு நினச்சா கூட கொடுக்கலாம், பேங்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேங்க் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ DAயை விட்டுருங்க, நம்மளை பார்க்க வேண்டியது FIA தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப முக்கியம். என்னைக்கு இது வந்து எப்போ நான் ஸ்டார்ட் ஆனது, கிட்டத்தட்ட 2021 ஸ்டார்ட் ஆனதுங்க. அப்போலேருந்து செல்லு தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் டே ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் மட்டுமே பாருங்களேன், மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து எவ்வளோ தூரம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெட் சேல்ஸை பாருங்கள், எவ்வளோ தூரம் விற்றுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 53,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பயங்கரமான அடி விழுந்திருக்கு நம்ம மார்க்கெட் இந்த FIA ஆக்டிவிட்டினால. ஸோ இதே மந்த் வைஸ் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்போ நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலி இதுதான் உண்மையான கிராஷ்ன்னு நான் சொல்லுவேன். ஒன் டே ஆகிற கிராஷ் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறது. அதாவது ஏப்ரல் 2021 அவங்க வந்து விற்க ஆரம்பித்தவங்க இன்னைக்கு வரையும் விற்றுக்கிட்டு தாங்க. இடையில ஒரு மாதம் மட்டும், செப்டம்பர் மாதம் மட்டும், அதுவும் கம்மியாக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பாருங்களேன், கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 2022 கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு மேலே. அதுக்கடுத்து மார்ச் 43, 40. ஆனால் இப்போ மே மாதம் இது நம்பவே முடியலங்க, 53,000 கோடிக்கு மேலே வந்து விற்றுருக்காங்க. பயங்கரமான. அப்போ நம்ம இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரிஸ்கியான மார்க்கெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள், லாங் டேர்ம்லாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அப்படியே லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணா இருந்தாலும் அந்த ஸ்டாக்லாம் மறந்துடுங்க, நெகட்டிவில் இருந்தலாம். ஏன்னா இந்த டேட்டாவே உங்களுக்கு நல்லா காமிச்சு கொடுக்குது பாருங்கள்.
எத்தனை மாதம் பாருங்கள், ஏப்ரல் 21 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது நம்மளோட மார்க்கெட்டோட சுச்சுவேஷன், நம்மளோட எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடியாக போகுதுன்ற ஒரு இண்டிகேஷன் தான் கொடுக்குது. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிகள் பல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட செஸ் டேக்ஸை வந்து கம்மி பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த பணவீக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. திடீர்னு ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் உள்ளார வருவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறும். ஸோ இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. என்னைக்கு வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைனோட போர் வந்து ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வரை இந்த மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, பயங்கரமான நியூஸ். எப்படி ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் அடியானுச்சோ அது மாதிரி பல கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸ் அடியாக போகுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு புதுசாக போய் வாங்குறேன்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஏற்கனவே வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவாக வந்துச்சுன்னா விற்றுருங்க. எப்போ வந்து எஃப்ஐஏ வந்து ஒரு 2-3 நாள் வந்து பாசிட்டிவ் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் வந்து மாறும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷங்க. நான் நல்லா பார்த்துங்க இந்த டேட்டா, நம்ம எஃப்ஐஏ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி விற்பாங்க அப்படின்னு. அப்படி விற்றாங்கன்னா உண்மையிலே பயங்கரமான அடி தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. டிஏ மட்டும்தான் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும், எஃப்ஐஏ வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் குவார்டர் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய கம்பெனிஸில் நான் வரலை, பயங்கரமாக அடியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா என்னைக்கு ஒரு டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ ஐடி கம்பெனிஸ்க்கு உண்டான வருமானம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே யூஎஸ் பேஸ்டில் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ அதனால் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஆல்ரெடி ஐடி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடியாயிடுச்சு. இதுக்கு மேலே இறங்காதுன்னு சொல்கிறாங்க, சொல்ல முடியாது. கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் இறங்கினாலும் இறங்கிடும். ஸோ இங்கே பாருங்கள், எங்கேருந்து எங்கே விழுந்துருக்கு பாருங்கள், பயங்கரமான அடியாயிருக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனலைசஸ். இப்படி நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு எதுலேயும் தலையிடாதீங்க. ஸோ என்னோட அனலைசஸ் என்னென்னா, இந்த 16,700 வரையும் போகும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் இப்படி இறங்கினாலும் இறங்கிடும், சொல்ல முடியாது. எதுவுமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க 2 சப்போர்ட் கொடுத்துருச்சு, இன்னுக்குள்ள ஒரு சப்போர்ட், இன்னுக்குள்ள ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 16,700 வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தொட்டுட்டு சரன்னு கீழே இறங்கினாலும் இறங்கிடும். ஓகேங்களா. இதுதான் நிஃப்டியோட அனலைஸ். பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் ஸோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த 36,500 தொடுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 36,500 பட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் தான். ஓகேங்களா. இப்போதைக்கு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நான் மட்டும் இல்லை. ஸோ ஏன்னா பேஸ்ட் ஆன் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டப்போ அதுதான் சொன்னாங்க, அங்கே உள்ள ஃபுட் ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். ஏன்னா எல்லாமே ரஷ்யா பேஸ்டு இருக்கனால அவங்களால எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்க முடியாது ரஷ்யாவில் இருந்து. முக்கியமாக ஆயில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்தியாவிலையும் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பொறுத்துருங்க, இப்போதைக்கு எதையும் வாங்காதீங்க. இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். மற்றபடி அதானி பவர் வாங்குறேன், அதானி வில்மர் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் வாங்கி மாட்டிக்கிறாதீங்க. ஏறுற மாதிரி இருக்கும். என்றைக்கு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுதோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் லோயர் சர்க்கியூட் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது, 150 ரூபாய்க்கு கூட வந்தாலும் வந்துடும். பட் ரிஸ்க் எடுக்கிறா இருந்தால் எடுத்துகிட்டு விற்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவ் இதில் இருந்துச்சுன்னா விற்க ஆரம்பிச்சிருங்க. அதை போட்டு ஹோல்டில் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க லாங் டைமில். ஏன்னா நம்ம நிலமை அப்படி. ஸோ நான் இப்போ முக்கியமாக இந்த வீடியோ போடுறது எதுக்காகனா எல்ஐசி ஐபிஓக்காண்டி தான் போட்டேன். ஸோ நானும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல யூட்டன் 840 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஒரு 10 ரூபா ஏறினா, ஒரு இல்லை 20 ரூபா ஏறினா போதும், அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைகிறனால.
அதே மாதிரி வரப்போகிற வாரங்களில் வந்து ஸோ நான் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கம்யூனிட்டி லைனில் போட்டு விட்றேன். இல்லைன்னா வீடியோ டைம் இருந்தால் வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இதே மாதிரி ஒரு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு யூட்டர்ன் கொடுக்குதோ அதெல்லாம் நான் வந்து போடுறேன். பட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா அது உடனே வெளியில் வந்துடுங்க, ஹோலில் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதாமினி வில்மரும் நான் சொன்ன மாதிரி போய் மாட்டிக்கிறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.